ஏங்க என்னங்க பண்றீங்க? மணி 7 ஆயிடுச்சு, டீ போடலையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த ராணி அப்பா இப்போதான் எல்லா வேலையும் முடிஞ்சது. தண்ணி பிடிச்சேன், துணி துவைச்சேன், அதுக்கப்புறம் காலை டிஃபனுக்கு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சேன். இப்போ டீ போட்டு உனக்கு கொடுக்குறேன். சாரி ராணி, மணி ஆயிடுச்சு, கோச்சிக்காத. வர வர ஒரு சுறுசுறுப்பு எங்க தான் தூக்கி போட்டனே தெரியல. காலையில 6 மணிக்கெல்லாம் எனக்கு பெட் காஃபி தானே கேட்டேன். இப்ப 7 ஆயி எனக்கு டீ குடுக்கலன்னா வர வர நீனு சுத்தமா சரியில்லை. இரு எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களை சண்டைய? சரி அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்னது வேலைக்கு போறியா? இன்னைக்கு 1 தேதி ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒழுங்கு மரியாதை சம்பளத்தை கொடு. சம்பளத்தை கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போ. அம்மா, இந்த வாட்டி என் பொண்டாட்டி நான் ஆஸ்பத்திரிக்கு இட்டு போறேன். அதனால கொஞ்சம் கைக்கு காசு இல்லை. அதுல ஒரு 2000 காசு கொடுமா எனக்கு. என்னது காசா? எதுக்கு அங்கேயும் இங்கேயும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது? அங்க போய் உன் பொண்டாட்டியை காட்டு, புரியுதா? உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இவ்வளோ பெரிய வீடை கட்டி உங்களுக்கு நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க இதுவும் சொல்லி இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. பேசாம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பு. அவங்க செலவு பண்ணி அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்து ஆஸ்பத்திரி காட்டி சரி பண்ணி இட்டுட்டு வரட்டும், புரியுதா? ஏமா நீ இப்படி பேசுற? அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமவ தானே. ஓ, உனக்கு உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்துருக்காளா? அதுதான் நீ என்கிட்ட இவ்வளோ நாள் வந்து சொல்லிட்டு இருக்கியா? எங்க அவ? ஏன் மலரே, மலரே வா சீக்கிரம். நீதான் சொல்லி கொடுத்தியா? வா. அத்தை கூட்டிங்களா அத்தை? ஏமா மலரே, உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீ என்னையே எடுத்து பேச வைக்கிறியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ அத்தை, நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை அத்தை. அப்புறம் எப்படிமா என்ன எதிர்த்து பேசுறான்? சரி போனா போது, உங்க வீடு ரொம்ப ஏழையாச்சு. சரி நம்மளுக்கு அடிமையா இருப்பேன் தானே உன்னை இட்டுட்டு வந்து இங்க கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நீ என் பையனையே தூண்டி விட்டு என்னையே எதிர்த்து பேச வைக்கிறியா? சரி இருக்கட்டும், இதுக்கப்புறம் பாரு நடக்கிறதே வேற. உன் புருஷன் கிட்ட சொல்லி வை, இதுக்கப்புறம் சம்பள காசு எடுத்துட்டு வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும். உன்கிட்ட கொடுக்க கூடாது. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நீ போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் பாரு. இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போ. உங்க அம்மா வீட்டுல போய் உன்னை இட்டுன்னு போய் பிரைவேட் ஆஸ்பத்திரியில காட்டுவாங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில காட்டுவாங்க, புரியுதா? என் பையன்கிட்ட காசு வாங்கக்கூடாது. அப்படியே கொத்தா எடுத்துட்டு வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும் சம்பளம், புரியுதா? சரிங்க அத்தை, நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஏங்க இதுக்கப்புறம் அத்தை பேச்சு தாங்க கேட்கணும். நான் உங்ககிட்ட சொல்லாத போதையே என் மேலே இவ்வளோ பழி விடுதுன்னா, நான் நிறைய உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா என்ன வருது? என் பேச்சே பேசாதீங்க இதுக்கப்புறம். இப்ப என்ன உனக்கு சம்பள பணம் தானே வேணும்? அதுக்கே என் பொண்டாட்டி இப்படி பேசி அனுப்பி விடுற? பாவம், அவ காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு ஏதோ நைட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறா நிம்மதியா. அந்த தூக்கத்துக்கும் நீ வந்து ஆப்பு வச்சிட்டு இருக்க. நீயும் ஒரு வீட்டுக்கு மருமவளா தானே வந்த. ராணி, டீ ஆறுது, கொஞ்சம் குடியா. யோ நீ வேற ஒண்ணு டீ டீ டீன்னு. இரு நான் குடிக்கிறேன். சரிப்பா, உன் பொண்டாட்டி எதுவும் நான் சொல்லல. நீ போய் சம்பளத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு முதல்ல. பணம் பணம் பணம், இந்த பணத்தால நீ வந்து என்ன ஆக போறன்னு தெரியல. ஏய் அப்படி சொல்லாதடா பணத்தை பத்தி. ஐயோ, காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். காலேஜுக்கு போனோமா, கொண்டோமா, படிச்சோமா, வேலை வாங்கினோமா, அப்படி போகணும். அங்க போய் லவ்வுக்கு ஏதாவது பண்ணனா வச்சுக்கோயே, நடக்கிறதே வேற, புரியுதா? நான் காலேஜுக்கு போறதே ஸ்வேதாவை லவ் பண்றதுக்கு தான். மூக்கு வேர்த்துரும் எங்க அம்மாவுக்கு உடனே. என்னடா முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லைம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் என் பாக்கெட் மணியை கொடுங்க. போறதுக்கு ஃப்ரெண்டு வண்டி, வரதுக்கும் ஃப்ரெண்டு வண்டி, நடுவில் சாப்பாட்டுக்கு வந்து வீட்டுக்கு தான் வந்துடுற மதியமே. எதுக்கு உனக்கு பாக்கெட் மணி? நீ என்னதான் ஏமாத்தலாம், என் தம்பி இல்லாம ஏமாத்த முடியும்? டேய் கேளுடா, நான் கேட்காதெல்லாம் சேர்த்து கேளுடா நீனு. ராணி ராணி, இந்த டீயை குடிச்சிடா ராணி. அடுத்து டிஃபன் செய்யணும், கார சட்னி அரைக்கணும். உனக்கு அதுதானே ரொம்ப பிடிக்கும். சத்த அந்த டீயை குடியாமா, நான் கிச்சன்ல வேலை பார்க்கணுமா. யோ சும்மாரேயா, டீ வர உன்னை எடுத்துட்டு வந்து வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ற. போ, டீ ஆறிச்சு, போய் மறுபடியும் சூடு பண்ணி எடுத்துட்டு வா, போ. என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது கடவுளே. மாமனார் வீட்டிலே வந்து சேர்ந்தேன் பேரு, வீட்டோட மாப்பிள்ளையா. இன்னும் டாய்லெட் தான் கழுவல, அதுவும் கழுவு விட்டுருவா போல இன்னும் கொஞ்ச நாள்ல. சரிம்மா, எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆகுது. உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் ஜிபே பண்ணிடுறேம்மா. சரி போ. எல்லாரும் போயிட்டாங்களான்னு பாரு. போயிட்டாங்கம்மா. டேய் லவ் பண்ணு, நான் வேணாம்னு சொல்லல.
ஐயையோ, அம்மா ரொம்ப கனவு காணுது போல. என்னை வச்சு வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு பிளான் பண்ணுது. நான் பார்த்துருக்க காவியா குணத்துல நல்ல பொண்ணு. ஆனா ஏழை குடும்பம். எப்படிதான் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல குடும்பம் நடத்துறதுனே தெரியல எனக்கு. டேய் என்னடா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிற? சரி அங்க அப்பா தோசை சுட்டு வச்சிருப்பாரு, அதுல 2 சாப்பிட்டு போ, புரியுதா? வேணாம்மா, எனக்கு பசிக்கவே இல்லை. சரி, மணியாவது, என் ஃப்ரெண்டு வெளியில நிப்பான். நான் அவன் கூட காலேஜுக்கு போயிட்டு வரேம்மா. சரி போயிட்டு வா, பாய். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், நல்லா பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து லவ் பண்ணு. பணம் 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 பணப்பை தான். என்னதான் பண்றாரோ. சரி டீ சாப்பிட்டது போதும், சரி போய் டிஃபனை சாப்பிடுவோம். ஏய் என்ன காவியா ரொம்ப சோகமா இருக்க? எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குடி. இந்த என் லவ் மேட்ரு எங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஒன்னே போடுவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலடி. ஹேய், சுரேஷ் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? நீ அவனை லவ் பண்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், புரியுதா? உன்னை கைக்குள்ள வச்சு கண்ணு கருத்துமா அவன் பார்த்துப்பான். லவ் பண்ணும்போது கண்ணு கருத்துமா தான் நம்மள பார்த்துப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நாமளும் அவங்கள கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும், வேலைக்காரியா. ஏய் சும்மா இருடி, அவளே குழம்பி போயிருக்கா. நீ வேற ஒன்று ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு. ஏய் காவியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துப்பான். உன்னோட லைஃப்பை நீ தான் முடிவெடுக்கணும், புரியுதா? டேய் மச்சி, காவியா என்னன்னு தெரியல, ரொம்ப டல்லா இருக்கா பாருடா. காவியா, காவியா. சொல்லுங்க சுரேஷ். என்ன காவியா ரொம்ப டல்லா இருக்க? என்னாச்சு உனக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? சுரேஷ், உடம்புலாம் ஒன்றும் நல்லா தான் இருக்குது. அவளுக்கு மனசு சரியில்லை போல. சரி வா காவியா, அப்படி போய் உக்காந்து பேசுவோம். நான் கொஞ்ச நாள் மனசு விட்டு பேசிட்டு வரேன். நீங்க கிளாஸை போய் அட்டன் பண்ணுங்க, புரியுதா? உங்களுக்கெல்லாம் எதுவும் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? நீங்கெல்லாம் லவ் பண்றீங்களா, லவ் பண்ணலையா? எங்க அப்பா ஏசி, புரியுதா? ஏசி தானே, எங்க வீட்டு 4 ஏசி வச்சிருக்கோம், புரியுதா? ஹலோ தம்பி, எங்க அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், புரியுதா? தங்கச்சி, இந்த காலேஜ்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தனா அண்ணனை கூப்பிடுமா, நான் போயிட்டு வரேன். ஐயோ ஐயோ. வா காவியா, உக்காரு. என்ன பிரச்சனை? ரொம்ப டல்லா இருக்க. நம்ம லவ் பண்றோமே, தப்பா ரைட்டா? உனக்கே இந்த டவுட் இப்போ வருது? கண்டிப்பா லவ் பண்றது தப்பே இல்லை, புரியுதா? எங்க அப்பாவும் அம்மாவும் நினைச்சவே பயமா இருக்கு எனக்கு. நீ ஏன் பயப்படுறலாம்? நான் இன்னும் ஆபத்து சொல்லு பார்ப்போம். எங்கள் அம்மா ஒரு டெரர் பீஸு. நான் பயந்து பயந்து தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். நானே எப்படி வீட்டில் சொல்லி எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறேனே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு படிப்போம், படிச்சுட்டு நல்ல வேலையை தேடுவோம். தேடிட்டு வேலையில் போய் ஜாயின் பண்ணி பர்மனெண்ட் ஆனவொடனே அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லலான்னு பார்க்குறேன், புரியுதா? அது வரையும் நம்ம 2 பேரும் மனசை புரிஞ்சுட்டு லவ் பண்ணிகிட்ருப்போம். நீ சொல்கிறதும் ரைட்டு தான். நானும் படிக்கிறேன், டிகிரி முடிச்சுட்டு இன்னொரு டிகிரி ஒன்று போடுறேன். அதுக்குள்ளே நீ ஏதோ ஃபாரின் அதுமாரி ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. கைவிட்டுறாத, புரியுதா? நீ என் உயிரடி, எப்படி நான் உன்னை விடுவேன்? எங்கள் அம்மா இன்னைக்கு காலையில் கூட சொல்லுச்சுடி, ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து காலேஜில் லவ் பண்ணு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு, அப்போ தான் நம்ம குடும்பத்தோட செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அத்தையை பற்றி நீ கவலைப்படாத. அவங்க கோயிலுக்கு போகும்போது நான் கோயிலுக்கு போகிறேன், நல்லா லுக்காக போயிட்டு வரேன். அவங்க வந்து கடைசியாக நான் ஒரு பணக்கார பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, புரியுதா? நீ கவலையே படாத. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆகட்டும். உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி, நீ எல்லாரையும் கவர் பண்ணுருவேன்னு. ஓகே சரி வா. என்ன சாப்பிட்டியா இல்லையா? இல்லை ஹோட்டல் போகலாமா? டேய் சுரேஷு, நான் பங்குனி மாசத்துல நான்வெஜ் சாப்பிடாதே இருக்கேன்டா. ஒரு நல்ல ஹோட்டலாக போடா. ஒரு சிக்கன் தந்தூரி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் சமோசா, சிக்கன் 65 எல்லாம் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையாக இருக்குடா. சரிப்பா, இன்னைக்கு காலேஜ் கட்டு தான். அப்படியே ஹோட்டலு, சினிமா, பீச்சுன்னு போயிட்டு வருவோம். என்ஜாய் பண்ணுவோம்மா இன்னைக்கு. ஓகே, ஜாலி. சினிமா போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், அப்புறம் வீட்டுக்கு போகிறோம், ஜாலி.